இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, கதையின் தலைப்பு அம்மாவின் மௌனம், மகளின் புரிதல். ஒரு சிறிய கிராமம். அங்கே மீனாட்சின்னு ஒரு அம்மா, அவளுடைய ஒரே மகள் கயல்விழி வசிச்சு வந்தாங்க. மீனாட்சி ரொம்ப அமைதியானவர். கயல்விழி ரொம்ப புத்திசாலி, சுறுசுறுப்பு. ஆனா கொஞ்சம் அவசரம். ஆனா கயல்விழி அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே. மீனாட்சி தினமும் அதிகாலை எழுந்து வீட்டு பணிகள், மாடுகளுக்கு தீனி, பிறகு பக்கத்து ஊர்ல வீடு வீடா போய் வேலையெல்லாம் செய்வாங்க. அவளோட கைகள்ல எப்போதும் புண், கண்களில் எப்போதும் கவலை இருந்துச்சு. ஆனா மகள் முன்னாடி எப்போதுமே சிரித்து கொண்டே இருப்பாள். மகளிடம் கஷ்டத்தை காட்ட மாட்டாள். கயல்விழிக்கு பெரிய கனவு. நான் பெரிய வேலைக்கு போகணும், அம்மாவை கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு. ஆனா அவளுக்கு அம்மா சொல்ற வார்த்தையெல்லாம் பழையதா தோணும். அம்மா எதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தோணும். ஒரு நாள் கயல்விழி சொன்னாள், அம்மா, இந்த சின்ன ஊர்லயே இருந்து என்ன ஆகப் போகுது? அம்மாவிடம் கேட்டாள். அதற்கு மீனாட்சி எதுவும் சொல்லல. அமைதியா இருந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு கயல்விழி நகரத்துக்கு படிக்க போனாள். அங்கே புதிய உலகம், புதிய நண்பர்கள், சந்தோஷமா இருந்தா. அம்மா தினமும் கால் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா? கவனமாயிருன்னு சொல்லுவாங்க. ஆனா கயல்விழி எரிச்சலா, அம்மா, எனக்கு டைம் இல்லைன்னு போன் ஆஃப் பண்ணிருவா. அந்த வார்த்தை மீனாட்சியின் மனசை காயப்படுத்துச்சு. ஆனா வெளியில் காட்டலை. ஒரு நாள் அம்மாவிடமிருந்து கால் வரல. 2 நாள், 3 நாள் ஆகிருச்சு. ஆனா கயல்விழி அதை கவனிக்கல. அடுத்த வாரம்தான் ஒரு கால் வந்துச்சு. பக்கத்து வீட்டு அத்தை சொன்னாங்க, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மான்னு. கயல்விழி அழுதுகிட்டே ஓடி போனாள் அம்மாவை பார்க்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மா பலவீனமா படுத்திருந்தாள். டாக்டர் கயல்விழியிடம் சொன்னாங்க, பல வருடங்களா உடம்பை கவனிக்காம உழைத்திருக்காங்கன்னு. அப்போதுதான் கயல்விழிக்கு புரிந்தது, அம்மாவின் அமைதி பலி, அம்மாவின் கண்டிப்பு அன்பு, அம்மாவின் மௌனம் தியாகம்னு. கயல்விழி அம்மாவின் கையை பிடிச்சு அழுதாள். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு. மீனாட்சி மெதுவா சொன்னா, அம்மாவுக்கு மகளோட சந்தோஷம் போதும்மா. அந்த நாளுக்கு பிறகு கயல்விழி மாறினாள். அம்மாவை தனியாக விடலை. அவளோட கனவில அம்மாவையும் சேர்த்தாள். வார்த்தைகளில் மென்மை வந்தது. சில வருடங்களுக்கு பிறகு கயல்விழி நல்ல வேலையில் சேர்ந்தாள். அம்மாவை நகரத்துக்கு கூட்டி வந்தாள். அந்த வீட்டில அம்மா சிரிப்பு, மகள் நிம்மதி, இரண்டும் ஒன்றா கலந்திருந்தது. ஒரு நாள் மீனாட்சி சொன்னாள், நீ பெரிய வேலைக்கு போனதால இல்லம்மா, நல்ல மனசோட நடந்ததால தான் எனக்கு பெருமைன்னு. கயல்விழி அம்மாவை கட்டிப்பிடித்தாள். அம்மாவின் அன்பு சத்தமில்லாதது, ஆனால் வாழ்க்கை முழுக்க ஒலிக்கும். இந்த கதையோட மாரல், அம்மா சொல்ற எல்லா வார்த்தைகளும் புரியாம போகலாம், ஆனா அவை எல்லாம் நம்ம நல்லதுக்குத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.